பதிலாக பீனட்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட நியூட்ரிஷனல் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ 100 கிராம் பீனட் அண்ட் கேஷ்நட் நம்ம எடுக்கும் போது அதில் இருக்க ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா பீனட்டில் தான் அதிகம், அரௌண்ட் 24 கிராம்ஸ் இருக்குது. கேஷ்யூவில் வந்து 16 கிராம்ஸ் தான் இருக்குது. அதே கலோரிஸ் பார்த்தீங்கன்னா பீனட்ஸில் தான் அதிகம். ஸோ அதில் வந்து 580 கலோரிஸ் அந்த மாதிரி வரும். அதே கேஷ்யூவில் கொஞ்சம் தான் கம்மி, அரௌண்ட் 560 550 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேட் அதே மாதிரி 48 கிராம்ஸ் இன் பீனட் அண்ட் 44 கிராம்ஸ் இன் கேஷ்யூநட். ஸோ இதில் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா பீனட்டில் தான் கம்மி, 16 கிராம்ஸ். அண்ட் இதில் கேஷ்யூநட்டில் வந்து அரௌண்ட் 30 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். விட்டமின் பி வந்து ஸ்பெசிஃபிக்காக பீனட்டில் இருக்குது, விட்டமின் கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கேஷ்யூநட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக தேடுறீங்க அப்படின்னா பீனட் இஸ் அ குட் சாய்ஸ். அதில் 24 கிராம்ஸ் இருக்குது அண்ட் கலோரிஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கேஷ்யூநட் எடுக்கக்கூடாதுங்கிறது டவுட்டா? இல்லை, கேஷ்யூநட்டும் எடுக்கலாம், பீனட்டும் எடுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதுபடி நீங்கள் எடுக்கலாம். பட் ரெண்டுமே அளவாக தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப நிறையா எடுக்க வேணாம். ஸோ இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு பீனட்ஸ், நீங்கள் பீனட் அவாய்ட் பண்ணிடுங்க.